Chapter 9, Report Writing. So, a report is an account given of a particular event, issue, subject, especially in the form of an official document. It is presented after through investigation, thorough investigation, or consideration by an appointed person or body. Defined purpose and for a specific audience. Information evidence is clearly stated in a concise manner. ஸோ ரிப்போர்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எவெண்ட் பற்றியோ இல்லை இஷ்யூ பற்றியோ இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் த சப்ஜெக்ட் அதை வந்து அஃபிஷியல் ஃபார்மில் டாக்குமெண்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குறது தான் ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ த டோன் எல்லாமே வந்து ஒஃபிஷியலாக இருக்கும். அதோட இன்ஃபர்மேஷன் வந்து ஃபேக்ட்ஸ், ஒன்லி ஃபேக்ட்ஸ், என்ன நடந்துச்சு, அதை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன், எவிடன்சஸ், இதெல்லாம் தான் ரிப்போர்ட் ரைட்டிங்கில் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் ப்ரெசென்டட் ஆஃப்டர் தரோ இன்வெஸ்டிகேஷன். லைக் ஒரு வாட்டி இல்லாமல் 3-4 டைம்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் இருக்க ட்ரூத்தை கண்டுபிடிச்சி அதில் இருக்க ஃபேக்ட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து பர்சனுக்கு ஆர் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் ரிட்டன் ஃபார் அ டிஃபைன்டு பர்பஸ். ஏதாவது ஒரு ரீசனுக்காக தான் அது கண்டிப்பாக எழுதுவாங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ். இப்போது வெதர் ரிப்போர்ட் பற்றி லைக் வெதர் பற்றி ரிப்போர்ட் எழுதுவாங்க, ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட், ஆக்சிடெண்ட் பற்றி ரிப்போர்ட் எழுதுவாங்க. ஸோ இட்ஸ் டிஃபைன்டு. ஒரு ஒரு ப்ராப்ளமை எடுத்து காட்டுறதுக்காக எழுதுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் டிஃபைன் பர்பஸ் அண்ட் இட் இஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ். ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்காக இதை வந்து எழுதுகிறாங்க. தென் இன்ஃபர்மேஷன் எவிடன்ஸ் இஸ் கிளியர்லி ஸ்டேட்டட் இன் அ கன்சைஸ் மேனர். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. தென் டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட், மேகசின் ரிப்போர்ட், அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் ஃபார் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட். நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் வந்து என்னென்னா கரண்ட் events ஹேப்பனிங்ஸ் பேஸ் பண்ணி எழுதுறதா நியூஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் ஆகும். அதுக்கு வந்து டைட்டில், ஹெட்லைன் எல்லாமே கொடுப்போம். அதே மாதிரி அந்த டைட்டில் யார் வந்து இதை ரிப்போர்ட் எழுதுகிறாங்களோ அவங்களோட நேம் வந்து பைலைனில் வரும். அப்புறம் பிளேஸ், டேட், இது எல்லாமே வரும். டேட் இஸ் நாட் ஆல்வேஸ் மென்ஷன். லைக் ஒருவேளை அது வந்து அனானிம், என்ன சொல்கிறது, டேட் மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஆர்எல்ஸ் ப்ராப்ளம் சில நேரத்தில் 1 month 2 monthsக்கு பிஃபோர் முடிஞ்ச ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ தே ஒன்ட் இன்னைக்கு டேட் போட்டோ இல்லை அடுத்த நாள் ஏதோ ஒரு டேட் குறிப்பிட்டோ அதை வந்து எழுத மாட்டாங்க. அதை வந்து டேட் வந்து அனானிமஸாக இருக்கும். லைக் தே ஒன்ட் ப்ரெசன்ட் த டேட் ஃபார் தி ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த ரிப்போர்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பாடி ஆஃப் த ரிப்போர்ட். இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிப்போர்ட், நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட். தென் மேகசின் ரிப்போர்ட். மேகசின் ரிப்போர்ட்டில் வந்து இட் இஸ் ரிட்டன் டு கிவ் அக்கவுண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்ஸ் தட் ஹாவ் டேக்கன் பிளேஸ். ஆல்ரெடி ரிப்போர்ட்னாலே இட்ஸ் பேசிக்லி ஏற்கனவே நடந்த விஷயத்த ரிப்போர்ட் பண்ணுறது தான் ரிப்போர்ட்டிங், எழுதுறது. அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரைட்டிங், ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுதி அஃபிஷியல் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறது தான் ரிப்போர்ட்டிங். ஸோ ஆல்ரெடி நடந்த எவெண்ட்ஸ், ஏதாவது ஒரு பர்டிகுலர் எவெண்ட் நடந்திருக்கும், அதை வந்து மேகசின் ரிப்போர்ட். இப்போது ஒரு ஆனுவல் டேவாக இருக்கலாம், ஸ்கூலோட ஆனுவல் டேவாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து மேகசின் ரிப்போர்ட் கீழே வரும். ஆர் இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் ப்ரோக்ராமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஃபேஷன் ரிலேட்டட், லைக் காசிப் ரிலேட்டட், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து மேகசின் ரிப்போர்ட் கீழே வரும். என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் மேகசின் மேகசின் ரிப்போர்ட்டில் வந்து தே வில் ரைட். அடுத்தது வந்து டைட்டில். இதுக்கும் டைட்டில் அண்ட் ஹெட்டிங் இருக்கும், யார் எழுதுகிறாங்க, அந்த பைலைன் இருக்கும். அப்புறம் பாடி ஆஃப் த ரிப்போர்ட். இதில் பிளேஸ், டேட் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக பாடி ஆஃப் த ரிப்போர்ட் என்ன சொல்ல வராங்களோ அந்த ரிப்போர்ட்டோட மெயின் பேராகிராஃப்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எழுதுவாங்க. தேர்ட் ஒன் இஸ் ஃபார்மல் அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ். ஸோ ஃபார்மல் அண்ட் அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் என்னென்னா தீஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரப்போசல்ஸ். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இட் இஸ் மென்ட் ஃபார் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆர் சென்டிங் ப்ரப்போசல்ஸ். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக, பிஸ்னஸ் ஓரியன்ட் பர்பஸ்க்காக எழுதுறது தான் ஃபார்மல் ஆர் அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், ப்ரப்போசல் ஃபார் லான்ச்சிங் அ நியூ ப்ராடக்ட்,
ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் வந்து ஸ்டடீஸ், அகடமிக்ஸ் ரிலேட்டடாக வரதெல்லாம் அஃபிஷியல் ஆர் ஃபார்மல் ரிப்போர்ட் கீழே எழுதுவாங்க. இதுக்கு ஃபார்மேட் இருக்குது. ஸோ 2 ஃபார்மேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் வந்து என்னென்னா, அதில் வந்து ஹெட்டிங் எழுதணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு லெட்டர் எழுதுவோம்ல, லீவ் லெட்டர், அந்த மாதிரி கான்செப்டில் இந்த ஃபார்மேட் வரும். ஸோ ஹெட்டிங் இருக்கும், அப்புறம் டூ இருக்கும். நம்ம யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களுக்கு, ஃப்ரம் லைக் நம்மக்கிட்ட இருந்து, தென் டேட், சப்ஜெக்ட், என்ன சொல்ல வரோன்றதை ஒரே ஒரு லைனில் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். இன்ட்ரடக்ஷனில் என்னெல்லாம் கொடுக்கணுன்னா, என்ன டாஸ்க்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எதுக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அந்த ரீசன்ஸ் இருக்கும். அடுத்தது மெயின் பாடியில் மெயின் இன்ஃபர்மேஷன், கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன், ரீசோர்ஸஸ், யாருக்கிட்ட இருந்து நம்ம ரீசோர்ஸ், அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கோம், ஆர் எந்த புக், ஆர்டிக்கல், எதை பார்த்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த ரீசோர்ஸ் இருக்கும். மெட்டீரியல், என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும். மெட்டீரியல்னால் புக்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ், இது எல்லாமே வந்து ரீசோர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் கீழே வரும். டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் டாஸ்க், இந்த டாஸ்க்கு என்ன பண்ண லைக் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் வந்து என்ன சொல்லுது அதை டிஸ்கிரைப் பண்ணுறது. அடுத்தது ரிசல்ட், நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ணியிருக்கீங்க, ஆர் பர்டிகுலர் இன்சிடெண்ட் வந்து என்ன, கடைசியில் அதோட கன்க்ளூஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போடுறதா இந்த ரிசல்ட். அண்ட் கன்க்ளூஷன் இஸ் லைக் யுவர் எவாலுவேஷன் அண்ட் சஜஷன்ஸ். நீங்கள் எவாலுவேட் பண்ணி என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சார்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி இல்லாமல் இட் கேன் பி இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஃபார்மேட்டில், தேர்ட் பர்சன் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். பட் உங்களோட எவாலுவேஷன் ஆஃப் த பர்டிகுலர் event, அந்த event ஏன் இப்படி நடந்துச்சு, இதனால தான் இப்படி நடந்துச்சு, ஸோ இதை நினைக்கிறப்போ கஷ்டமாக இருக்குது, ஆர் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அந்த மாதிரி யூ சஜஸ்ட் சம்திங், அவ்வளோதான். இதுவுமே தேர்ட் பர்சனில் தான் இருக்கணும். நாட் உங்களோட ஃபர்ஸ்ட் பர்சன் இதை ஒப்பீனியனை இதில் கொடுக்கக்கூடாது. தென் ஃபார்மேட் டூ வந்து ஓகே, டைட்டில் ஆஃப் த பேஜ், அதில் வந்து என்னெல்லாம் பார்க்கணும், இன்க்ளூட் பண்ணணும்னா, சேம் லைக் ஃபஸ்ட்டு ஃபார்மேட் மாதிரி இருக்கணும். நேம் ஆஃப் த பர்சன், ரிப்போர்ட் பீயிங் சப்மிட்டட், யாருக்கு சப்மிட் பண்ணுறோம், ஃப்ரம் யார் எழுதுகிறாங்க, அண்ட் ஆல்சோ எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எழுதுகிறாங்க, அப்புறம் டேட் ஆஃப் சப்மிஷன், அப்புறம் அக்னாலஜ்மெண்ட்ஸுன்றது வந்து எந்தெந்த சோர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம், லிஸ்ட் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து, ஆர்கனைசேஷன்ஸ், இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா அவங்களோட பேரெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். தென் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், என்னென்ன நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோன்றத ஒரு கிளியர் லிஸ்ட் மாதிரி, இப்போ புக்ஸ்லாம் ஃப்ரண்ட் பேஜில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இங்கேயும் நம்ம வந்து செக்ஷன்ஸ் அண்ட் சப்செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கண்டென்ட் மாதிரி கொடுத்துடணும். தென் சம்மரி மேஜர் பாயிண்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்லேயே நம்மளுக்கு மெயின் ஐடியாலாம் நம்ம கொடுத்துறனால அதை வச்சு சம்மரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கன்க்ளூஷன், அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன்ஸ், என்ன நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, அதுவும் தேர்ட் பர்சனில் தான் இருக்கணும், நாட் ஃபர்ஸ்ட் பர்சன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன். ஸோ இதை வந்து சம்மரியில் ஜஸ்ட்டாக ஒரு 5-6 லைன்ஸில் நீங்கள் சம்மரி முடிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்க. இந்த ப்ராப்ளம் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, இது எங்கே நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்ததுன்னு ரீடர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்காக இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க. அப்புறம் ஃபைண்டிங்ஸ், நீங்கள் என்ன இதனால் இந்த ப்ராப்ளம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த மெட்டீரியல்ஸ் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க, ரிசல்ட்ஸ் என்ன கிடச்சிது, அதெல்லாம் ஃபைண்டிங்ஸ் கீழே வரும். தென் யூ வில் பி கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருப்பீங்கன்னா, ஓகே, கன்க்ளூஷனில் வந்து இன்க்ளூட் இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃபரன்சஸ் ஆஃப் யுவர் ஃபைண்டிங்ஸ். லைக் நீங்கள் கண்டுபிடிச்சதை வந்து ஒரு பர்டிகுலர் எவெண்ட்டில் போட்டு இம்ப்ளை பண்ணி காட்டணும். இப்போது நீங்கள் எழுதியிருப்பீங்கல்ல ஒரு எவெண்ட் பற்றி, அந்த எவெண்ட்டை வந்து சின்னதாக மென்ஷன் பண்ணி, நான் இதை வந்து இவங்க சொன்னது மூலயமா கண்டுபிடிச்சேன், ஸோ இந்த பர்டிகுலர் எவெண்ட் வந்து இதை தான் மீன் பண்ணுது அப்படின்னு என்ன மீன் பண்ணுதோ, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, அந்த இது என்ன மீன் பண்ணுதுன்றதை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து எழுதணும்.
அதுதான் வந்து கன்க்ளூஷனில் வரும். ஸோ இதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணணும்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஸ்டடி. ஏன் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை நீங்கள் ஏன் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்ற ரீசனை வந்து கன்க்ளூஷனில் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது ரெக்கமெண்டேஷன்ஸ். நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட ப்ரொப்போசல், அது எல்லாம் அதில் வரும். தேர்ட் பர்சனில் எழுதணும். பிப்ளியோகிராஃபி அண்ட் ரெஃபரன்சஸ். இது என்னென்னா நீங்கள் கலெக்ட் பண்ண சோர்ஸஸோட லிஸ்ட்டு. இப்போ அது ஒரு பர்சன், ஐ விட்னஸ்டு பர்சனாக இருக்கலாம், யாராக பார்த்துருப்பாங்க அந்த இன்சிடெண்ட் அவங்க, இல்லைன்னா ஏதாவது புக்ஸ் அதை மீன் பண்ணியிருக்கோம், நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸில் வந்திருக்கும், அதை வந்து நீங்கள் சோர்ஸஸ் என்னென்ன யார்கிட்டலாம் ரெஃபர் பண்ணீங்க, எந்தெந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணீங்கன்றத சோர்ஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபியில் கொடுக்கணும், லிஸ்ட்டாக கொடுக்கணும். தென் ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு அஃபிஷியல் ரிப்போர்ட் ரைட்டிங் டஸ் நாட் ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் அண்ட் ஃபிக்ஸட் ஃபார்மேட். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுன்னு இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதணும் அப்படிலாம் கிடையாது. 2 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க நம்மளோட எக்ஸாம்பிளுக்காக. இந்த மாதிரி பேஸ் பண்ணி எழுதிக்கலாம். பட் இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு இது வரைக்கும் யாரும் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கல. அப்புறம் மெனி ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 ஃபார்மேட் தவிர்த்து அவங்களுக்கு எது கன்வின்சிங்கான ஃபார்மேட் இருக்கோ, அவங்க பிஸ்னஸ் செக்டருக்கு அவங்க ஒரு ஃபார்மேட் உருவாக்கி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும். அந்த ஆர்கனைசேஷனுக்கு எந்த ஃபார்மேட் உருவாக்கியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் எழுதுவாங்க. ஸோ இப்படி ரிப்போர்ட்டோட ஃபார்மேட் வந்து மாறிட்டே இருக்கும். பட் ஆனால் வந்து எல்லாமே வந்து ஃபார்மல் ரைட்டிங்காக இருக்கும், இன்ஃபார்மலாக இருக்காது. இன்ஃபார்மல் ஒரு ஸ்டோரி ஆட் பண்ணியோ, அனெக்டோட் கொடுத்தோ, இல்லை இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தோ, எக்ஸாம்பிள் கொடுத்தோ இதில் பண்ண மாட்டாங்க. வேறு ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து ஃபார்மேட் வந்து அப்பப்போ மாறிடும். ஸோ இவங்க 2 ஃபார்மேட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு நம்ம வந்து மேபி சில சேஞ்சஸ் எதாவது பண்ணணுன்னா கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண இன்ஃபர்மேஷன் டேப்லர் காலம்னா இன்க்ளூட் பண்ணுறேன், ஆர் ஏதாவது பிக்சர் இன்க்ளூட் பண்ணுறேன்னா கூட நம்ம வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆர் இன்னும் ஏதாவது கீ பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சா கூட யூ கேன் இன்க்ளூட். அதுதான் வந்து ரிப்போர்ட். அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ். நிறைய அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டு என்ன, லைக் ஆனுவல் ப்ராஃபிட் என்ன, அந்த மாதிரி அதுக்கு ஒரு ரிப்போர்ட். ஆடிட்டிங் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ். அஃபிஷியல் இதுலேயே டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதனால் லைக் ஒவ்வொரு ஃபீல்டு பேஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட் எழுதுகிறப்போ அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். தென் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். என்னென்னா ஆல் ரிப்போர்ட்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ். எல்லாமே அப்ஜெக்டிவாக இருக்கணும். பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருக்கக்கூடாது. பெர்செப்ஷன்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டில் வந்து நம்ம சொல்லக்கூடாது. தென் நம்ம வந்து என்ன டார்கெட் ஆடியன்ஸாக நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ யாருக்கு நம்ம எழுதுகிறோமோ அவங்கள மைண்டில் வச்சுட்டு அவங்களுக்கு இது புரியுமா அந்த இதில் தான் கான்செப்டில் தான் நம்ம ரிப்போர்ட் எழுதணும். அப்புறம் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பர்சன், ஐ, மீ, வி, எஸ், யூ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். தென் பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும் எப்போவுமே. ஸோ நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின் ரிப்போர்ட்ஸில் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்டிவ் வாய்ஸ் வந்துட்டு அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணி அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். தென் பாஸ்ட் டென்ஸ் ஏற்கனவே நடந்த ஈவெண்ட்டை தான் நம்ம எடுத்து பேச போகிறோம். ஸோ மோஸ்ட்லி பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம எழுதணும். அப்புறம் லாங்குவேஜ் பி கிளியர், கன்சைஸ் அண்ட் டு த பாயிண்ட். என்ன சொல்ல வரோமோ அதை கரெக்டாக அதை மட்டும் சொல்லணும். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃபேக்ட்ஸும் சொல்ல தேவையில்லை. அப்புறம் டெக்னிக்கல் ஜார்கன், சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் டெர்மினாலஜி மஸ்ட் பி அவாய்டட். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற வேர்ட்ஸ், இப்போ பிஸ்னஸ் செக்டர்னால் அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்லேருந்து ஏதாவது வேர்டு, மெடிசன் பீப்புள்னா அவங்க யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு வேர்டு, அதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டில் எழுதுகிறப்போ ரிப்போர்ட்டை மற்ற நிறைய பேர் படிப்பாங்க, அவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து எப்போவுமே வந்துட்டு எல்லாரும் புரிகிற வகையில் ஒரு நார்மல் லாங்குவேஜில் இருக்கணும். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷனாக ஆர்கனைஸ் பண்ணி லாஜிக்கல் வேயில் கொடுக்கணும். இட் ஷுட் பி கொஹரண்ட். லைக் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து அசோசியேட் ஆகுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஃபாலோவிங்காக இருக்கணும். இந்த இவெண்ட்க்கு அடுத்த இவெண்ட் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் இவெண்ட், ஒரு பர்டிகுலர் ஹேப்பனிங்கை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற விதத்தில் இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்ல தேவையில்லை. ரிப்போர்ட்ஸ் எப்போவுமே க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் இருக்கும். 1, 2, 3, 4 அந்த மாதிரி ஆர்டரிங் பண்ணி இருக்கும். எது ஃபஸ்ட்டு வரணுமோ அந்த இப்போது 2 ஃபஸ்ட்டு வருது, ஃப்ரம் ஃபஸ்ட்டு வருது,
அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் அந்த ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணி எழுதணும். அப்புறம் ஷுட் நாட் ஹேவ் எனி கிராமட்டிக்கல் எரர்ஸ். சின்ஸ் இது ரிப்போர்ட் ரைட்டிங்கே ரொம்ப சின்னதாக ஒரு 2 பேஜஸ் கிட்ட தான் நம்ம எழுதுவோம். அதனால அதில் எந்த கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் நீட்டாக கொடுக்கணும். அடுத்தது ஃப்ளோ சார்ட் பிலோ எக்ஸ்பிளைன் த சீக்வென்ஸ் இன்வால்வ் இன் ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணாலும் அதை கொலேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். கொலேட்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து நம்ம வந்து லைக் டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்டேருந்து ஒரு பர்டிகுலர் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டுகெதராக ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுதான் வந்து கொலேட். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இன் ரிப்போர்ட் ரைட்டிங். பிஃபோர் தட் திஸ் ஃப்ளோ சார்ட் ரைட்டர். ஸோ 2 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க இங்கே ரிப்போர்ட் ரைட்டிங்கில். ஒன்று வந்துட்டு நார்மல் நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின்ஸ்க்கு. அடுத்தது வந்து அஃபிஷியல் ரிப்போர்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது அப்சர்வ்ஸ் கொலேட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், ரைட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பர்டிகுலர் எவெண்ட் ஹேப்பனிங் அந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பியும் வந்துட்டு வேறு எதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாமே கிடச்சப்பறம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்து எழுதிட்டு, இது யாருக்காக எழுதுறாங்கன்னா ஜென்ரல் லீடர் பப்ளிக்காக எழுதுறாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக அப்படின்னா டு பிரிங் ஒரு நாலேஜ், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட் எழுதுறாங்க. எதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸில் பப்ளிஷ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரைட் சைடில் இருக்க ஃபார்மேட் வந்து ரீசர்ச் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி கேதர் பண்ணுவாங்க. லைக் இதில் இருக்கிறது வந்து கம்பேரிட்டிவ்லி நார்மலாக எழுதுகிற ரிப்போர்ட்டை விடையும் இந்த அஃபிஷியல் ரிப்போர்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு கண்டினியூஸ் ரீசர்ச் தேவை. ஏன்னா ஃபுல்லாகவே ஃபேக்ட்ஸ் இருக்கணும். லைக் ஒரு விஷயம் கூட பொய்யானதாக தகவலாக இருக்கக்கூடாது. எல்லாமே வந்துட்டு ட்ரூ அக்யூரேட் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் எது பற்றினா ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பற்றி ஒரு ப்ராப்ளம் பற்றி எதுனாலும் பிஸ்னஸ் செக்டார்லேயோ இல்லை எந்த ஒரு ஃபீல்ட்லனாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதுவாங்க. யாருக்குன்னா டிஃபைன்டு ரீடர்ஸ். லைக் இந்த குரூப்புக்கு தான் நம்ம எழுத போகிறோம்னு தெரிஞ்சு எழுதுறது. ஃபார் ஸ்பெசிஃபிக் ரீசன், ஒரு ரீசனுக்காக. ஜென்ரலி நாட் பப்ளிஷ்ட் ஆர் பப்ளிஷ்டு ஃபார் செலக்ட் ஆடியன்ஸ். லைக் இதை வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிஸ்னஸ் அவங்க ஒரு கம்பெனியில் எழுதுறாங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே ரிப்போர்ட்டாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். சும்மா அந்த பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை பப்ளிஷ் பண்ணுறாங்கனாலும் ஒரு செலக்டிவ் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக மட்டும் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டெப்ஸ் இன் ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ என்னெல்லாம் இருக்குது, அரவுண்ட் 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் த ரிப்போர்ட். டு ஹூம் அண்ட் வை, யாருக்கு எழுதுறீங்க, எதுக்காக எழுதுறீங்க, அது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 2 கேதர் அண்ட் செலக்ட் இன்ஃபர்மேஷன். இது வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பட் தென் நம்ம வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் கரெக்டான சோர்ஸஸ், முதல்ல அப்ராப்ரியேட் சோர்ஸஸாக இருக்கணும். கலெக்ட் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கா ஒன்றோட ஒன்று அப்படின்னு பார்த்துட்டு அந்த சோர்ஸஸ் யாரெலான்றதை மென்ஷன் பண்ணணும். ஆத்தென்டிக்காக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த சோர்ஸஸ் ரிலையபிளாகவும் இருக்கணும். ஸ்டெப் 3 ஆர்கனைஸ் யுவர் கண்டென்ட். ஸோ உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கேயும் இப்போ வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கும் இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு லைக் பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு கொலேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி லைக் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ எது கண்டென்ட்க்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்ஸை வந்து ஒன்றோட ஒன்று ரிலேஷனில் இன்னும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு ரிலேஷனாக வர மாதிரி குரூப் பண்ணிவிட்டு செக்ஷன்ஸ் அண்ட் சாப்டர்ஸ் கீழே எல்லா பாயிண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு செக்ஷனாக பிரிச்சுக்கலாம், இல்லை சாப்டராக கூட பிரிச்சுட்டு என்ன சொல்ல வரீங்களோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எது ஃபஸ்ட்டு வரணும் செகண்ட் வரணும்னு அந்த சாப்டர் நம்பரிங் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் அன் ஆர்டர் தட் இஸ் லாஜிக்கல் அண்ட் ஈஸி டு ஃபாலோ. ஸோ எது ஈஸியாக இருக்குமோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, மேபி ஹையர் இம்பார்ட்டண்ட்லேருந்து லெஸ்ஸர் இம்பார்ட்டன்ட் போனால் கூட ஓகே. லெஸ்ஸர் இம்பார்ட்டண்ட்லேருந்து ஹையர் இம்பார்ட்டன்ட் போகிறீங்க அப்படின்னா கூட ஓகே. ஏதோ ஒரு விஷயமா இருக்கணும். ஆர்எல்ஸ் நீங்கள் இப்போது இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஏன் நடந்ததுன்றதை கடைசியில் அன்ஃபோல்ட் பண்ணால் ஓகே. இல்லை முதலே வந்து இதனால தான்
நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னு கன்க்ளூட் பண்ணாலும் ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியணும். தென் ஸ்டெப் 4 அனலைஸ் யுவர் மெட்டீரியல். உங்கள் மெட்டீரியலை நீங்கள் இப்போ ரிப்போர்ட் எழுதிட்டீங்க. ஸோ கடைசியாக ஒரு டிராஃப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரஃப்பாக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டி உட்காந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டிராஃப்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா லிமிட்டேஷன்ஸ், ஃப்ளாஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா, நிறை குறை வந்து பார்த்துட்டு கான்ஃப்ளிக்டிங் டேட்டா கொடுத்துருக்கீங்களா. ஒரு பர்சன் ஒரு 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 விஷயம் சொல்லியிருப்பாங்க, வேறு அதர் பர்சன் அந்த விஷயத்தை வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ட்ரூத்தை சொல்லுதா இல்லை எது உண்மையான ட்ரூத்துன்னு கரெக்டாக நோட் பண்ணி அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஆர்எல்ஸ் கான்ஃப்ளிக்டிங் டேட்டா மாதிரி நீங்களே ஒரே பர்டிகுலர் விஷயத்த 2 விதமாக நீங்கள் வந்து உங்கள் ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கீங்கன்னா அதெல்லாம் கட் டவுன் பண்ணிவிட்டு அதெல்லாம் தேவையில்லை. அண்ட் கன்க்ளூஷன் கரெக்டாக இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் இதை தான் சொல்லுதுன்னு எதாவது கன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட மெட்டீரியலை அனலைஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து புது ஃபேர் டிராஃப்ட் வந்து எழுத போகிறீங்க. ஸோ எல்லாமே செக்ஷன்ஸ், ஹெட்டிங்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் சம்மரி எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட கண்டென்ட் பேஜ் லைக் இந்த பர்டிகுலர் இதில் வந்து இதை பற்றி தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பேஜுக்கு கடைசியில் வந்து யூ கேன் மென்ஷன். இல்லைனா வந்து கண்டென்ட்ஸ் முன்னாடியே வந்துட்டு ஒரு பேஜ் மாதிரி கொடுத்து கூட யூ கேன் டூ. அது அப் டு அந்த கண்டென்ட் என்னெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்கன்றது வந்து சொல்கிறது வந்து இட்ஸ் அப் டு யூ. புக்ஸில் வர மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் புக்ஸில் வர மாதிரி இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு நேம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கூட இந்த பேஜ் நம்பர், நேம் அதெல்லாம் ஒரு பேஜில் கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி கூட யூ கேன் டூ. அப்புறம் ரைட் கிளியர்லி அண்ட் கன்சைஸ்லி, என்ன எழுதினாலும் தெளிவாக எழுதணும். அப்புறம் irrelevant டாபிக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஸ்டெப் 6 இஸ் ரிவ்யூ அண்ட் ரீடிராஃப்ட். திருப்பியும் நீங்கள் இப்போ ஒரு டிராஃப்ட் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை திருப்பியும் ஒரு வாட்டி செக் பண்ணி கிளாரிட்டி இருக்கா, லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கிராமர் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்துட்டு ஒரு ஃபேர் டிராஃப்ட் எழுதணும். இது வந்து ரஃப் டிராஃப்ட்டு, அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபேர் டிராஃப்ட் எழுதுவீங்க. எல்லா தப்பையும் சரி பண்ணி ஒரு ஃபேர் டிராஃப்ட் எழுதணும். ஸோ அண்ட் உங்கள் ரிப்போர்ட் வந்து பயஸ்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பர்சனை மட்டும் ஃபேவர் பண்ணி பேசுகிறதா இருக்கக்கூடாது. பொதுவான கருத்துக்களை சொல்கிறதா இருக்கணும். தென் ஸ்டெப் 7 இஸ் ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் அடுத்தது எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ப்ரெசன்டேஷன் தான் வந்துட்டு அதை படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து சொல்லும். அதுக்கப்புறம் வந்து எல்லா வேர்டிங், சாப்டர் நம்பரிங் இது எல்லாமே கிளியராக இருக்கணும். அப்புறம் சீக்வன்ஸாக இருக்கணும். எல்லா சோர்ஸஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். எந்த சோர்ஸையும் விட்டுறக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு லைக் பிப்ளியோகிராஃபி மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கா, இல்லை கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் ரிப்போர்ட் வந்து ரொம்ப இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப புவராக இருக்கும், அது க்ரியேட் பண்ணுற இம்ப்ரெஷன். ஸோ இது எல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கணும். அப்போ தான் வந்து அது எல்லாருக்கும் புரியும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் ஃபார் ரைட்டிங் அ ரிப்போர்ட். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், லைக் அந்த பர்சன் எங்கே நடந்துச்சு, என்ன இடத்துல நடந்துச்சு எல்லாமே ஃபர்ஸ்ட் லைனில் மென்ஷன் பண்ணிவிட்டு என்னென்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சேம் லைக் அடுத்தது வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டு ட்ரெயின் இட்ஸ் அஃபிஷியல்ஸ், எந்த பிளேஸில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து என்ன டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு எய்ம் பண்ணுது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, மெயின் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் உங்களோட ரிப்போர்ட் ரைட்டிங்க்கு. மேகசின் ரிப்போர்ட் வந்து எப்படி இருக்குன்னா அந்த பர்டிகுலர் இது அதில் வந்து எந்த டேட் அதெல்லாம் மென்ஷன் பண்ணல மேகசினுக்கு, சும்மா ஜென்ரலாக வந்து எழுதியிருக்காங்க. ஒரு ஸ்கூல் எவெண்ட்டை பற்றி அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்கம் அதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. என்னைக்கு அந்த டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இன்ட்ரடக்ஷன் சம்மரி மாதிரி கன்க்ளூட் பண்ணுற விதமாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
ஓகே. இதில வந்து இந்த நான் சொன்ன மாரி டேப்லர் காலம் என்ன அப்படின்னு டேப்லர் காலம் வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்பெனிஸோட இந்த பெர்சன்டேஜ் எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோ வந்து லாஸ் ஆயிருக்கு, எவ்வளோ இன்கம் இதெல்லாம் காட்டுறதுக்கு அந்த டேப்லர் காலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த டேபிள் போட்டு காட்டியிருக்காங்க. ஓகே. ஃபார்மல் ரிப்போர்ட்ல இந்த டூ, ஃப்ரம், டேட், சப்ஜெக்ட், கன்டென்ட்ஸ், அப்புறம் சம்மரி, இன்ட்ரடக்ஷன், காசஸ், எஃபெக்ட்ஸ் என்னலாம், சொல்யூஷன், கன்க்ளூஷன், பிப்ளியோகிராஃபி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபார்மல் ரைட்டிங். ஓகே. இதெல்லாம் தான் உங்கள் ரிப்போர்ட் ரைட்டிங். இதை வச்சு யூ கேன் லைக் ஏதாவது ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளை வந்து யூ ப்ராக்டிஸ் அண்ட் சி ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ திஸ் இஸ் யர் சாப்டர் 9 ரிப்போர்ட் ரைட்டிங். தேங்க்யூ.